ஆண்டவரோடு நடக்கிறது பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைங்க. சொந்து போயிட்டீங்களா அன்றைக்கி? இருதயமே நொறுங்கி போச்சு, இருதயமே காயப்பட்டு போச்சு. என்ன வாழ்க்கை, என்ன வாழணும் அப்படி மனசோர்வு அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் குணமாக்குகிற, காயம் கட்டுகிற அனுபவம் உங்களுக்கு வேணுமா? அப்போ இருதயம் நொறுங்கி போன அந்த அனுபவத்துக்குள்ளே போய் ஆகணும். ஆண்டவரே இந்த நம்முடைய காயத்தை கட்டுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணுமா? காயங்களை நீங்கள் அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளை காயப்படுத்துகிற பல சம்பவங்கள் நடக்குது. வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, மனிதர்களால், பொல்லாத ஆவியின் கிரியைகளினால் நம்முடைய உள்ளம் காயப்படுது. காயப்படுத்தபடி சிலர் பேசிடுறாங்க, செய்துடுறாங்க. ரொம்ப காயப்பட்டு போயிட்டேன்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவர் காயம் கட்டுகிறவர். சில சமயம் அவரே காயப்படுத்தி காயம் கட்டுவாராம். வசனத்தில் அவர் காயப்படுத்துகிறவரும் காயம் கட்டுகிறவருமாக இருக்கார். ஏன் தெரியுமா? தப்பான வழியில் போனீங்களே, அவர் அடித்து காயப்படுத்துவார், நம்மளை உணர வைப்பார். நீ தவறான வழியில் போகிற அப்படின்னு காயப்படுத்தி அவரே காயம் கட்டுவாராம்.